செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களே பயந்துட்டாங்க. என் கையில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் யார் கும்பிட்றீங்களோ அவரை தான் உங்கள் மனைவியை காப்பாற்றினாரு அப்படின்னு. ஒரு வருஷமாக வயிற்று வலின்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு காமிக்காத ஹாஸ்பிட்டலில் எடுக்காத ஸ்கேன் இல்லை, எடுத்து பார்த்து அட்மிஷன் போட்டோம். ஹாஸ்பிட்டலில் இல்லை ஒன்றுமே இல்லை, நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம், யூட்ரஸ் கொஞ்சம் இறங்கியிருக்கு, அதனால் நீங்கள் இப்போதைக்கு அது ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு இல்லை. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து வலி தாங்க முடியல. சொல்கிறவர்கிட்ட சொன்னேன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க, அங்கே போகலாமா போய் பார்க்கலாமான்றதுக்கு, அக்கா இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுறதுன்றதுக்காக தான் போனோம். உள்ளே போனோன்னா படுக்க வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களே பயந்துட்டாங்க. 2012 சிசேரியன் ஆயிடுச்சு. இத்தனை நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்க? இல்லை அடிக்கடி வலி வரும், நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த நார்மல் தான் சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி சொன்னால் ஏன் என்ன ஆயிடுச்சு டாக்டர், என்ன ப்ராப்ளம்னா, என்ன ப்ராப்ளமா இவங்க இப்படி இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவங்க ஸ்டமக்கு ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த சைடு தனியாக இப்படி மூவ் ஆகுது, இந்த சைடு இப்படி கீழே இறங்குது. உள்ளே இருக்கிற ஸ்கின் ஜாயிண்டாக இல்லை, அப்படியே உள்ளே இருந்து அப்படியே கிழிஞ்சிருக்கு. அங்கே சென்ட்ரலில் பார்க்கும்போது வெறும் அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும்தான் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. இப்போ இதுக்கு என்னதான் பண்ணுறது என்னன்னா, இல்லை இம்மிடியட்டாக நீங்கள் அட்மிட் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும்னா எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க. அது ஏன் வலி அதிகமாக இருந்தது அந்த காரணத்தில் இங்கே அந்த உள்ளே இருக்க குடல் மேலே லாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற பொசிஷன் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணலான்னா உயிருக்கே ரொம்ப ப்ராப்ளம். நான் அங்கே இருந்து ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணி, ஏசப்பா அந்த மாதிரி வந்திருக்கிறோம், நாங்கள் ஏதோ சின்னதாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, உங்களை விட்டால் எனக்கு வேறு யாருமே கிடையாது, நான் உங்களை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். 2017 நான் இறந்து போக வேண்டியது, என்னை நீங்கள் எழுப்புனீங்க, மனைவி நீங்கள் விட மாட்டீங்க அப்படின்ட்டு நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால் கூட நான் ஃபுல்லாக சொல்லலை. வந்தாங்க 5 டாக்டருமே அத்தனை மணி நேரம் அங்கே தான் ஆப்ரேஷன் தேட்டரில் தான் இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரே பயமாகி போச்சு. அப்புறம் ஒரு 750 டாக்டர் வந்தான். டாக்டர் அவங்க என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி பரபரப்பாக ஆகிட்டாங்க. என் கையில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் யார் கும்பிட்றீங்களோ அவர் தான் உங்கள் மனைவியை காப்பாற்றினாரு அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. எனக்கு ஒன்றும் புரியல. அவங்க ரொம்ப 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 நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, இருக்கிற பிரச்சனை எல்லாமே கிளியர் பண்ணியாச்சு,